கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற வசனம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுக்குற ஒரு பெரிய உத்தரவாதம், ஒரு வாக்கு. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த செகண்ட் ஹாஃப் தான் நம்ம பார்க்குறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தருகிற தெய்வம் பாருங்கள். இன்றைக்கி இஸ் அ ப்ராமிஸ் கீப்பர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு, அப்புறம் செய்ய மாட்டாங்க. அது ஜனங்களுடைய சுவாபம், அது மனுஷ சுவாபம். செய்ய திராணி இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு திராணி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. அதனால நம்ம போய் நீங்கள் இப்படி சொன்னீங்களே கொடுக்குறேன்ட்டு அப்புறம் இப்போ கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்த்திங்களா, வாக்கு மாறவே மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் இல்லையா? அதனால அவர் சொன்னதெல்லாம் உனக்கு நான் செய்வேன். நான் என்னென்ன உனக்கு சொன்னேன். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நம்மக்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்காரு, எத்தனை வாக்கு தத்துவம் நமக்கு கொடுத்துருக்காரு. சில சபைகளில் ஒவ்வொரு 1ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா அந்த வாக்கு தத்துவ அட்டையை கொடுப்பாங்க. பாஸ்டர்ஸ் அப்படி கையில் கொடுத்து ஆசீர்வச்சு அனுப்புவாங்க. ஃபேமிலியாக போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல தனித்தனியாகவும் செப்பரேட்டாகவும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது எத்தனை வாக்கு தத்துவம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வயசு வரைக்கும். அப்போ அதையெல்லாம் நம்ம நிறைவேற்றிட்டாரா நிறைவேற்றலையா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிறைவேற்றாதவைகளை கட்டாயமாக நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்கு, நான் சொன்னதையெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லைங்கிறாரு. எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் பாருங்களேன், ஒரு கைவிடாத தெய்வம். இன்றைக்கி கணவன் கைவிட்டுருவாங்க, மனைவி கைவிட்டுருவாங்க, பிள்ளைங்க கைவிட்டுருவாங்க. வயசான காலத்தில் எத்தனையோ பேர் ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்க. எதுக்கு? அவங்க பிள்ளைங்க கைவிட்டுட்டாங்க. இன்றைக்கி பேர பிள்ளைங்க பேத்திங்க ஏங்குறாங்க, எங்கள் தாத்தா பாட்டி வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அந்த தாத்தா பாட்டியோட மக அவங்க வேண்டான்னு ஒதுக்கியிருக்காங்க. அப்படி ரிஜெக்டட் சோல்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி கைவிடப்பட்டவங்க நிறைய பேர். இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டவர். அவரை பாருங்க, அவங்களுடைய அந்த அந்த யூத குலமே அவரை சிலுவையில் அறையும்னு சொல்லி கத்துறாங்க பாருங்க. அதுக்கு முந்தின வாரம் இயேசு வாழ்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறாங்க. அடுத்த வாரமே அவங்க எல்லாம் சிலுவையில் அறையும்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க. அதுக்குள்ளே மாறிட்டாங்க. ஸ்டெடியாகவே இருக்க மாட்டாங்க. இந்த யூத ஜனங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு ப்ராஃபிட் ஆண்டவர் விடுவார். அது வரைக்கும் சொல் பேச்சு கேட்டுட்டு ஆண்டவரை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவர் போயிட்டு அடுத்து இன்னொரு ராஜா வந்துட்டார். வேறு மாதிரி உள்ள காரியங்கள்லாம் நடக்குது. இயேசுவை அறியாத ஒரு கூட்டம் வந்துருச்சு. அவங்கெல்லாம் அவங்களுடைய ப்ராக்டிசஸ் எல்லாம் கொண்டு வரும்போது அதன் பின்னாடி போயிடுவாங்க. இல்லை, நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம ஆண்டவரை எகோவா தெய்வத்தை நம்ம விடக்கூடாதுங்கிற ஒரு புத்தி இல்லை. ஆண்டவர் நிறைய காரியங்களை இந்த மாதிரி பார்க்குறார். ஆனால் அவர் சொன்னதை அவர் செய்கிறார். ஜனங்க மாறுறாங்க தவிர்த்து இயேசு கிறிஸ்து மாறவே மாட்டார். அவரை இந்த உலகம் ரிஜெக்ட் பண்ணிச்சு, யூத குலமே ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்குள்ள சூழ்நிலையில் உலகம் ஃபுல்லாக இயேசு தான் தெய்வம்ன்ட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம தான் அநியாயத்துக்கு இவரை 33 வயது, ஒரு வாலிப வயசில் அவரை மறிக்க செய்கிறதுக்கு நாங்கள் தான் காரணமாக இருந்தோம்னு சொல்லி இன்றைக்கி அழுது புலம்பி மேசியானிக் ஜூஸ் என்று சொல்லப்படுகிற அந்த யூத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி ஆண்டவரை பற்றி கொண்டு அதிகமாக நேசிக்கிறாங்க, அதிகமாக அவரை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஒரு ரிவைவல் உண்டாயிட்டிருக்கு. பிரேசிலில் பாருங்கள், கோடிக்கணக்கில் ஜனங்கள் இயேசு தெய்வம்னு ஓடி வராங்க. அமெரிக்காவில் பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் பாருங்கள், ஆஃப்ரிக்காவில் பாருங்கள், எல்லா கண்டங்கள்லேயும் இந்த 5 கண்டங்களுக்காக 5 காயங்கள் ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. அவருடைய சிரசில் முள்கிரீடம் வச்சாங்க. 2 கைகளிலும் ஆப்புங்கிற ஒன்று அதை பதிச்சு அதை அந்த சிலுவை மரத்தில் தொங்க விட்டாங்க. காலில் ஒன்று, இருதயத்தில் ஒன்றுன்னு சொல்லி 5 இடங்களில் 5 காயங்கள். அந்த 5 கண்டங்களுக்காக, அதில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக ரத்தம் செய்து மரித்த தெய்வம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு, நான் சொன்னதெல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் உன் வாழ்க்கையில், அது மட்டுக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னா,
நம்ம சாகிற வரைக்கும் நம்மளோட ஆண்டவர் இருப்பார். அவர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு முடிக்காமல் அவர் விடவே மாட்டார். எப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வசனம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை போல ஒரு நல்ல ஆண்டவர் எங்கே போனாலும் கிடைக்காதுப்பா. நீங்கள் உண்மையான தெய்வம். எங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே நடப்பித்து கொடுக்குறீங்க. என்றைக்கோ சொன்னதெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுக்குறீங்க. உடனே நிறைவேறாது இருந்தால் கூட ஒரு பர்ஃபெக்ட் டைம்னு நீங்கள் வச்ச அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்றீங்க. அதை நாங்கள் அனுபவிக்கிறோம், யோசித்து பார்க்குறோம். அந்த காலத்தில் இப்படி ஜெபம் பண்ணோம், ஒரு காருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஒரு சிகப்பு கலர் காரு, மாருதி காரு, செகண்ட் ஹேண்ட் காரு, அப்படி தான் நான் முத கேட்டேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட சிகப்பு கலர் மாருதி செகண்ட் ஹேண்ட் கார் எங்கள் கையில் கிடைக்கும்படி செய்தார். அது கிடைக்க கொஞ்சம் வருஷம் ஆனாலும் அது கிடைச்சிருச்சு. அது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபிக்கிற காரியம், அவர் வாக்கு கொடுத்த காரியங்களை நிறைவேற்றாமல் அவர் சும்மாவே இருக்க மாட்டார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, உடைய கிருபை என்றும் உள்ளது. கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you friends for joining us and God bless you all.